friends, welcome and welcome to Karthikha channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல most requested video தான் பார்க்க போறோம். most requested மட்டும் இல்லங்க, ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வீடியோ தான் பார்க்க போறோம். thumbnail பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க, டைட்டில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எப்படின்னா சாரி எப்படி ஃபிட்டா கட்டறது அப்படினு பார்க்க போறோம். கொஞ்சம் என்ன மாதிரி ஃபேட்டாவும் என்னோட அதிகமடியா ஃபேட்டா இருக்குறவங்க எல்லாம் எந்த மாதிரி சாரி கட்டினா சிக்கன ஒரு அழகான ஃபிசிக்கோட தெரிவிங்க, குண்டா காட்டாம எப்படி ஃபிட்டா தெரியும் அப்படின்ற மாதிரி எப்படி சாரி கட்டலாம்ன்றது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டே வீடியோக்கு முன்னாடி, லைக் வந்து தீபாவளி பர்ச்சேஸ் வீடியோல ஆரம்பிச்சு என்னோட பர்த்டேல நான் வந்து சாரி வியர் பண்ணியிருந்தேன். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கட்டிருக்கீங்க, அழகா கட்டிருக்கீங்க அக்கா, எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி அதுலயே பாத்தீங்கன்னா அவ்வளோ ரிக்வெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் நான் சாரி கட்டும் போதெல்லாம் எல்லா வீடியோலையும் சாரி கட்டுறது எப்படின்னு சொல்லுங்க மெயிலில் அவ்வளோ மெயில்ஸ் எனக்கு ரிக்வெஸ்ட் இருந்துச்சு. அந்த பர்த்டே வீடியோ, என்னோட பர்த்டேயோட வீடியோவில் தான் நிறைய பேர் வந்து சாரி கட்டுறது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப டிலே பண்ணிட்டு அதுக்கு நான் ரொம்ப பெரிய சாரி கேட்டுக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் ஃபிட்டாக சாரி கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களோ அவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. ப்ளீஸ் தேவையில்லாமல் இந்த வீடியோவை பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. லேடிஸ்க்கு, காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸ்க்கு, அவங்களுடைய தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு உரிய வீடியோ இது. ஸோ பெண்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ பெண்கள் கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஆண்கள் பார்த்தா கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணுவீங்க. ப்ளீஸ் ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பெண்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் ஃபிட்டாக கட்டுறது மட்டும் இல்லாமல் இன்ஸ்கர்ட் போடுறதுலேருந்து நம்ம ப்ளவுஸ் போடுறதுலேருந்தே வந்து புடவை எப்படி நம்ம ஃபிட்டாக அவுட்கம் காமிக்க போகுது அப்படின்றது ஆரம்பிச்சிடுது. ஸோ இன்ஸ்கர்ட் எப்படி கட்டணும் அப்படின்றதுலேருந்து ஒரு விஷயமும் ஒரு டிப்ஸும் நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே உபயோகரமாக இருக்கும். பார்த்துட்டு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கா இல்லையான்றதையும் சொல்லுங்கள். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க, என் அளவுக்கு ஃபேட்டாக இருக்கவங்க, என்னோட ஜாஸ்தி ஃபேட்டாக இருக்கவங்க எல்லாம் எப்படி சிக்கனு ஃபிட்டாக புடவை கட்டலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு குர்த்தா போட்டிருக்கேன், ஒரு 3/4 குர்த்தா போட்டிருக்கேன். குர்த்தாக்கு மேலே தான் இப்போ வந்து இன்ஸ்கர்ட் போட்டிருக்கேன். நான் சாரிலாம் கட்டி முடிச்சு கடைசியில் ப்ளவுஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு கட்டி காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் குர்த்தா போட்டுட்டு மேலே வந்து இன்ஸ்கர்ட் போட்டு காமிக்கிறேன். நல்லா லாங் குர்த்தா போட்டிருக்கேன், யாரும் தப்பாக நினைக்க வேணாம். லேடிஸ்க்கு தேவைப்படுதுன்னு கேட்டவங்களுக்காக இந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் மீ. ஸோ இன்ஸ்கர்ட் வந்து போட்டுருங்க. எப்போவுமே இன்ஸ்கர்ட் கட்டும் போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரைட் சைடில் கட்டுங்க. உங்களுக்கு வலது கை இருக்கும் இல்லைங்களா, அந்த சைடில் நாட் போடுங்க, லெஃப்ட் சைடில் போடாதீங்க. ஏன் இங்கே போட சொல்கிறோம் அப்படின்னாக்கா, சாரியில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை நமக்கு வேணும்னும் போது லூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னும் போது டைட் பண்ணிக்கலாம். ஏன் கார்த்திகா இங்கே இருந்தாலும் நம்ம பண்ணலாமே அப்படின்னாக்கா, இங்கே பண்ணும்போது நம்ம பட்டை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து டிஸ்டர்ப் ஆகும். இந்த சைடுன்னும் போது டிஸ்டர்ப் ஆகாது. நான் கட்டி முடிச்சோடனே எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இன்ஸ்கர்ட்லேருந்து தான் சாரி கட்டுறதுன்றது ப்ளவுஸ் எப்படி போடுறோம், எப்படி இன்ஸ்கர்ட் போடுறோன்றதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இன்ஸ்கர்ட் வந்து எப்போவுமே இந்த இடத்துல ரைட் சைடில் நாட் போடுங்க. நாட் போட்டுட்டு உங்களுக்கு வந்து மேல் வயிறு குண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய இந்த பாவாடை கட்டினதுக்கப்புறம் சுருக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், இந்த 2 சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆயிரும், இந்த சைடு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிடைக்கும். அப்போ இந்த இடம் கொஞ்சம் குட்டியாக தெரியும். சாரி கட்டும் போது இது உள்ள அடங்கி இப்படி வெளில இருக்க மாதிரி தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃப்ளஃபியாக தெரியும். இல்லை உங்களுக்கு இந்த இடம்லாம் பக்காவாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது எல்லா சுருக்கத்தையும் கொண்டு போயிட்டு பின்னாடி தள்ளி விட்டுருங்க, பேக் சைடில் தள்ளி விட்டுருங்க. ஸோ முன்னாடி வந்து டம்மி இருக்குது, கீழ் வயிறு மேல் வயிறு எது இருந்தாலுமே நீங்கள் வந்து சுருக்கம் இங்கே ஃப்ரண்ட்டில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. 2 சைடில் கொண்டு போகலாம் அந்த சுருக்கத்தை, இல்லைனா பேக்கில் கொண்டு போயிருங்க. உங்களுடைய ஷேப் எப்படி இருக்குது, ஃபிட் உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்றதை பொறுத்து சைடில் வைக்கணுமா பேக்கில் வைக்கணுமா சுருக்கம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாவாடை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வயிற்று இறக்கி டைட்டாக, எவ்வளோ டைட்டாக கட்ட முடியுமோ அவ்வளோ டைட்டாக கட்டிடுங்க. நம்ம சாரி கட்ட இன்னும் கொஞ்சம் லைட்டாக லூஸ் விட ஆரம்பிக்கும். அதனால முன்னாடியே நல்லா டைட்டாக கட்டிடுங்க. ப்ளவுஸு நல்லா ஃபிட்டாக போட்டு நீங்கள் இப்போ சாரி கட்ட ஆரம்பிக்கணும். ப்ளவுஸ் எப்படி போடணும், சாரிக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ்லாம் எந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணுன்றதுலாம் தனியாக நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ சாரி கட்டுறது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இன்னைக்கு நார்மல் ஆர்ட் சில்க் சாரி தான் போட போகிறேன். ஸோ நான் கொஞ்சம் ஃபேட்டியான பர்சன் அண்ட் எனக்கு லோவர் டம்மி உண்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி, ஸோ குண்டாக இருக்கவங்க கட்டினா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சாரி எப்பவுமே நீங்கள் சொருகும் போது, நான் இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து உள்ள சாரி எப்படி சொருகிடுங்க, டக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேனோ அந்த இடத்துலலாம் நீங்கள் எப்படி டக் பண்ணணும்னா, பாவாடைக்குள்ள சாரி இப்படி போயிருக்கணும், இப்படி சொருகிருக்கணும், இப்படி சொருகிருக்கக்கூடாது. இப்படி சொருகினீங்கன்னா அங்கங்கே இப்படி இருக்கும், இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உங்களுக்கு வந்து அசிங்கமாக தெரியும். இப்போ நான் உள்ள சொருகுங்கன்னு சொல்லும் போதுலாம் இப்படி நீட்டாக ஒரே ஒரு இது மாதிரி இப்படி சொருகிருக்கணும். நீங்கள்
ஓகே, இந்த போன் கிட்ட சொருகி ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த நுனி இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொருகிடுங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹைட் பண்ணிடுங்க. ஸோ தட் சில சாரியில் இந்த கொசுவம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கீழே வந்து நிறைய பேர் நடக்கும்போது தடுக்கி கீழே விழுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டை விட ஒரு ஹைட் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு உள்ள எக்ஸ்ட்ராவாக சொருகிடுங்க. அடுத்ததுலாம் உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அது மாதிரி. ஃபஸ்ட்டு சாரீ கட்டுறவங்க ரொம்ப தழைய கட்ட ஆசைப்படாதீங்க. கரெக்டாக சாரீ வந்து சாரியோட பார்டர் போய் தரையை டச் பண்ணணும், நம்ம காலை மறைச்சு. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி கட்டுங்க. ஹீல்ஸ் போடுறதா இருந்தாக்கா ஃபஸ்ட்டே ஸ்லிப்பரை போட்டுட்டு அதுக்கப்புறமா புடவை கட்ட ஆரம்பிங்க. ஸோ கரெக்டாக தரையை தொடுற மாதிரி தான் நான் சாரீ கட்ட போகிறேன். ஆனால் இது ஒன்று கார்னரில் மட்டும் தரைக்கு மேலே இருக்கிற மாதிரி என் கால் தெரிகிற மாதிரி சொருக போகிறேன். நான் சொன்ன மாதிரி பார்த்து யோசிச்சு நல்லா உள்ள சிங்கிளாக சொருகிருங்க. இப்போ நான் இதை வந்து கால் தெரியாத அளவுக்கு தரை தெரிகிற மாதிரி சொருக போகிறேன். அண்ட் இந்த மாதிரி சுருக்கம்லாம் இருக்கக்கூடாது, நல்லா இப்படி இழுத்து பிடிச்சி நீங்கள் சொருகணும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஒரு சுற்று சொருகி நான் கொண்டு வர போகிறேன். நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துல கொண்டு வந்து முடிச்சுட்டு இதை அப்படியே விட்டுடுறேன். நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே கொண்டு வந்து விட்டுட்டு சும்மா பேருக்கு நான் இப்போதைக்கு சும்மா இது சாரீ கட்டுறதுக்கு இல்லை, சும்மா செக்யூர் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு சொருக்க போகிறோம். ஃபஸ்ட் எப்பவுமே சாரியில் வந்து நம்ம பல்லுவை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ளீட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டோம் இல்லைங்களா, எகெயின் நம்ம இன்னொரு சுற்ற போகிறோம். ஸோ ரெண்டாவது சுற்றி எடுத்துட்டோம் இல்லையா, எண்டுக்கு வந்துடுங்க. ஃப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த கை வசதி, ரைட் கையோ லெஃப்ட் கையோ, உங்களோட கைக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். இப்போ நான் இதை வச்சுட்டேன் இல்லைங்களா, ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். ப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது எல்லாமே சேமாக இருக்கா சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய பின்னை வச்சு நான் இங்கே பின் குத்திக்க போகிறேன். இந்த மாதிரி குத்திக்கோங்க. குத்திட்டு இதை கரெக்டாக லைனாக இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி நல்லா இப்படி நீவி விடுங்க. ஓகே, அண்ட் இங்கே வரைக்கும் நம்ம நீவிட்டோம் இல்லையா, அடுத்தது இங்கேருந்து எடுக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிஃபான சாரீஸ் கட்டுறீங்க, ரொம்ப ஸ்டிஃப் கிடையாது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு பின் குத்திக்கலாம், ஒரு இடத்துல ஒரு பின் குத்திக்கலாம். ஸோ இங்கே எடுக்க போகிறேன். அகெயின் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அது இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இந்த மேல் ப்ளீட்ஸ்க்கு உள்ளே தான் மற்ற ப்ளீட்ஸ்லாம் இருக்கணும். இதை விட்டுட்டு வெளியில் உள்ள இருக்க ப்ளீட்ஸ்லாம் வரக்கூடாது. டாப் ப்ளீட்ஸ்க்கு உள்ளே தான் மற்ற ப்ளீட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் ஹைட் செக் பண்ண போகிறேன். ஹைட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முட்டி இருக்கு இல்லைங்களா, முட்டிக்கும் பாதத்துக்கும் சென்டர் பாயிண்ட் வரைக்கும் வரணும். இல்லை உங்களுக்கு அது டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் பிடிச்சிட்டு இப்படி சுற்றி பாருங்கள். உங்களுடைய லெஃப்ட் சைடில் உங்களோட லெஃப்ட் சைடு இருக்குல்ல, நம்ம வந்து இடுப்பில் சாரி சொருவோம்ல, சொருவினதுக்கு அப்புறமேட்டு லைட்டாக இந்த மாதிரி ஹங் ஆகணும். கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கீழே வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த அளவு, அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டான அளவுன்னு அர்த்தம். இங்கே என் குர்த்தாவோடு சேர்த்து பின் பண்ண போகிறேன். ஸோ தட் அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டில் ப்ளீட்ஸ் வைக்கும் போது கழண்டி வராமல் இருக்கும். இப்போ நம்ம பின் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டை வந்து நம்ம லாஸ்ட்டில் சரி பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மட்டும் எடுக்க போகிறேன். இதை எடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, நிறைய பேர் வந்து இங்கே லைட்டாக ஹிப் தெரிகிற மாதிரி சாரி கட்டுவாங்க. அப்போ ஹிப் தெரிகிற மாதிரி கட்டுறீங்கன்னா இது என்ன பண்ணணும், கொஞ்சம் இறக்கமாக கொண்டு போகணும். இறக்கமாக கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டில் இதை மட்டும் தூக்கிக்கலாம். நம்ம இதை நீங்கள் கொண்டு வரும்போது இந்த இடத்துல நான் இங்கே வச்சுருந்ததை எடுத்துருங்க. ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஃபேட்டியான பர்சன் தான். குர்த்தாக்கு மேலே நான் இன்ஸ்கர்ட் போட்டிருக்கேன். அண்ட் ப்ளவுஸ் போட்டு ப்ளவுஸ்க்கு மேலே வந்து நான் குர்த்தா போட்டிருக்கேன். அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு சைஸ் வந்து பெருசாக தான் தெரியுவேன். ஸோ இந்த சைடில் கொஞ்சம் ஹிப் தெரிகிற மாதிரி கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கொண்டு வரும்போதே இப்படி கொண்டு வரணும், இப்படி கொண்டு போகணும் நீங்கள். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஹிப் தெரியும், இந்த இடத்துல உங்களுக்கு ஹிப் தெரியும். நான் வந்து ஹிப் தெரியாமல் கட்டணும் அப்படின்றவங்களுக்கு எப்படியோ அது மாதிரி கட்டுறேன். இங்கே ப்ளவுஸோட பட்டி வருது பார்த்தீங்களா, அந்த பட்டியை லைட்டாக எட்ஜஸில் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு இப்படி கீழே வரணும். இந்த இடம் வந்து கரெக்டாக நம்மளோட பெல்லி பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த பெல்லி பட்டனில் வந்து இங்கே கீழே சேரணும். இது சேர்கிற இடம் இருக்குது பாருங்கள், இந்த பெல்லி பட்டனாண்ட கரெக்டாக வந்து இது சேரணும். அதுதான் கரெக்டான இடம். ஸோ தட் உங்களுக்கு வந்து இது பட்டை அப்படியே உங்களுக்கு அழகாக நிற்கும், பார்டரும் உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக பெல்லி பட்டனுக்கு நேராக கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வச்சு நான் சேஃப்டி பின் குத்த போகிறேன். நீங்கள் உள் சைடு குத்தினாலும் சரி, வெளி சைடு குத்தினாலும் சரி, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வெளி சைடு குத்துறேன். இப்படி குத்திக்கோங்க. குத்திட்டு கிட்டத்தட்ட உள்ளே வந்து இவ்வளோ தூரம் துணியை நீங்கள் விட்டுறணும். ஏன் விடணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் இந்த ப்ளீட்ஸ் வச்சு நம்ம சொருவோம்ல, சொருவி முடித்தோடனே என்ன ஆகிடும், இந்த மாதிரி லூஸாகவே நிற்கும் சாரி, இப்படி லூஸாக நிற்கும். அது நிற்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இப்படி இழுத்து பிடிச்சி சொருகுவோம். இதை இழுக்கும் போது இந்த இடம் டைட் ஆகுது பாருங்கள், அப்படியே இந்த ப்ளீட்ஸ் வருது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ஷேப்பும் டைட்னஸும் கிடைக்கும்.
இப்போ என்ன ஆச்சுன்னா இது நம்ம கிடச்சிருச்சு இல்லையா, கடைசியாக நம்ம இங்கே சுற்றினது விட்டுருக்கோம் இல்லையா, அது இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த கடைசியில் இருந்து இப்படி ப்ளீட்ஸ் வைங்க. ஃபேட்டாக இருக்கிறவங்க நிறைய ப்ளீட்ஸ் வேணும்னு ஆசைப்படாதீங்க. நிறைய ப்ளீட்ஸ் வேணும்னா குட்டி 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 குட்டியாக வச்சிங்கன்னா என்ன ஆகும், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சொருகும் போது என்ன ஆகும், இந்த இடம் குண்டாக இருக்கும், நிறைய ப்ளீட்ஸ் இருக்கும். அப்படி சொருகினதுக்கப்புறம் வயிறு ஏதோ ப்ரெக்னென்சி லேடி மாதிரி இந்த இடம் குண்டாக காமிக்கும். ஸோ முன்னாடி தொப்பை இருக்குது, ரொம்ப பெருசாக அப்படி முன்னாடி வர அளவுக்கு தொப்பை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீட்ஸை வந்து நல்லா பெரிய பெரிய ப்ளீட்ஸாக வைங்க. ஒரு 5 ப்ளீட்ஸ் வந்தால் கூட போதும், அழகாக நம்ம சாரி கட்டலாம். நடக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் பெரிய பெரிய ப்ளீட்ஸாக இருந்தால். அதனால எவ்வளோ தூரம் விரல் நல்லா விரித்து பெரிய பெரிய ப்ளீட்ஸாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பெரிய பெரிய ப்ளீட்ஸாக அப்படி வைங்க. ஸோ நான் ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சு முடிச்சுட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளீட்ஸை நான் விட்டுறணும் நம்ம. அப்போ தான் வந்து இது இப்படி ஒன்று மேலே அழகாக அப்படி லைனாக உட்காரும். இது உட்காரும் போது என்ன ஆகும்னா அப்படி சைடாக போகும், ப்ளீட்ஸ் அசிங்கமாக தெரியும். அதனால இதை நம்ம விட்டுறணும். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது, பேக்கில் இருக்கிறது தான் எக்ஸ்ட்ரா இந்த ஒன்றுத்தை வந்து நான் விட்டுறேன். ஏன்னா நம்ம இழுத்து பிடிச்சி இப்படி சொருக்க போகிறோம், அதனால இது ஒன்றுத்தையும் நான் விட்டுறேன். இப்போ எனக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5 ப்ளீட்ஸ் கிடைக்கிது. தின்னாக இருக்கிறவங்களுக்கு 6 ப்ளீட்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளீட்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். ரொம்ப பெரிய சாரி ஹெவி ஒர்க் சாரினா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளீட் கிடைக்கும். இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ஹைட் எடுத்து இப்படி பிடிச்சி உதறிக்கோங்க. உதறினீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறது, ஈடும் தாழ்த்தியமாக இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம சாரி கட்டும் போது கலையாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு சேஃப்டி பின்னை குத்தி நான் வந்து செக்யூர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சேஃப்டி பின்னை குத்திருக்கேன், குத்தி செக்யூர் பண்ணியிருக்கேன். செக்யூர் பண்ணிட்டு நல்லா இப்படி உதருங்க. உதறிட்டு எப்போவுமே இந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட் வைக்கும்போது பூனம் சாரீஸ், க்ரீப் சாரீஸ், நார்மல் வேர் சாரீஸ்லாம் இருக்குது பாருங்கனால நம்ம பேச்சை கேட்கக்கூடிய சாரீஸ்க்கெலாம் ஹெல்ப் யாருமே தேவையில்லை. கொஞ்சம் இந்த மாதிரியான டைப் ஆஃப் சாரீஸ்க்கெலாம் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஃப்ளீட் யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அழகாக வச்சிடலாம். சப்போஸ் யாரும் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, கரெக்டாக நேராக போகணும், தள்ளிடக்கூடாது. சப்போஸ் அயன் பண்ணாமல் சாரீ இருந்துச்சுன்னா நம்ம புடவை எந்த மடிப்பில் வைக்கிறோமோ அந்த மடிப்புக்கு ஏற்ற மாதிரி அது இஷ்டத்துக்கு அது போகும். ஆனால் நீங்கள் அது இஷ்டத்துக்கு விடக்கூடாது. கரெக்டாக அது ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து நீவி விடுங்க. இந்த மாதிரி நீவி விட்டுட்டு வேணா அங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கலாம். கையில் அதே மாதிரி நான் எடுக்க போகிறேன். எடுத்தாச்சு இல்லைங்களா, இப்போ நான் இங்கே சேஃப்டி பின் குத்துறதுனால இதை விட்டுறேன். இது கையாலே எப்படி நீவி விட போகிறேன். அண்ட் அகெயின் இதையுமே அதே மாதிரி எட்ஜில் செய்ய போகிறேன். நீவி விட்டாச்சு, அவ்வளோதான். இந்த பின் இப்படியே இருக்கட்டும், நான் லாஸ்ட்டில் வந்து இந்த பின்னெல்லாம் காட்டுறேன். இப்போ நம்ம டாப் போர்ஷனுக்கு வந்துடுவோம். நம்ம ஃப்ரண்ட்டில் விட்டோம் இல்லையா, அது பின்னாடி விட்டோம் பாருங்கள், அது அப்புறம் இந்த நம்ம வச்ச ப்ளீட்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்றா இப்படி சமமாக எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்மளோட பெல்லி பட்டன் இருக்குது பாருங்கள், பெல்லி பட்டனுக்கு ரைட் சைடில் தான் நம்ம சொருகணும். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி இந்த பெல்லி பட்டன் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சொருகிறதுக்கு முன்னாடி இது நல்லா டாப்பில் இப்படி தூக்கி இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கப்புறம் இப்படி சொருகுங்க. இது சொருகிறதுக்கு முன்னாடி இங்கே பிடிச்சிக்கோங்க, உள்ள இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இப்படி இங்கே பின் குத்தலாம். டிசைனர் பின் வச்சுருக்கீங்கன்னா வெளியே குத்தலாம், இல்லை உள் சைட் குத்துறதுனா உள் சைட் குத்தலாம். நான் சேஃப்டி பின்னை உள் சைட் குத்த போகிறேன். குத்திட்டோம்னா இப்போ ஃப்ரீயாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த உள்ளே இருக்கிறத நீட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம எடுத்து இதை அழகாக டைட்டாக உள்ளே சொருகிறோம். இப்படிலாம் இல்லாமல் நல்லா இந்த இடத்த நீவி விடுங்க, சரிங்களா, சுருக்கம் இல்லாமல். இப்போது நம்ம இந்த ப்ளீட்ஸை சொருகியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்த சரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்த சரி பண்ணணும். அப்புறம் இன்ஸ்கர்ட்டில் நான் கட்டும்போது நாடா வந்து இந்த பக்கம் கட்டுங்கன்னு சொன்னேன். சப்போஸ் நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம், சாப்பிட்டோம், முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்ஸ்கர்ட்டை வந்து லூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம்னா இதை வந்து நம்ம இங்கே பின் பண்ணிடுவோம். இந்த இடத்த கட்டி நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த இடம் கலைஞ்சு போயிடும், இந்த இடம் இந்த மடிப்புலாம் சரியில்லாமல் போயிடும். இங்கே இப்படி வந்து நம்ம மேலே மூடுற இடம் தான், கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன செய்யலாம், இப்படி இருக்கிற சாரியை நம்ம இப்படி கழட்டிட்டு இந்த இடத்துல கை வச்சு இன்ஸ்கர்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி இதை வந்து நம்ம டக்குன் பண்ணி சொல்லிக்கலாம். சப்போஸ் இது கலைஞ்சா கூட நமக்கு மேலே இப்படி சாரி வந்து இப்படி மூடிடுறதுனால பெருசாக அசிங்கமாக எதுவும் தெரியாது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் இன்ஸ்கர்ட்டை வந்து நாடாக கட்டும் போது இந்த சைட் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம சொருக்கிட்டோம் இல்லையா, உள்ளே விட்டோம் பார்த்தீங்களா, அதை இப்போ நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஹைட்டாக இந்த இடத்த பிடிச்சி இழுத்து இழுத்து சொருக முடியுமோ அடியிலேருந்து எடுத்து சொருகுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நல்லா நீஸ் வரைக்கும் உங்களுக்கு டைட் கிடைக்கும். நீங்கள் மேலே மட்டும் பிடிச்சி இழுக்காமல் நல்லா உள்ளேருந்து துணியை வந்து இப்படி இழுத்து பிடிச்சி பண்ணிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு வரி வரியாக அழகாக வந்து நீஸ் வரைக்கும் டைட் ஆகும். இழுத்து பிடிக்கிறீங்க இல்லையா, இப்போ டைட்டாக நான் இழுத்து பிடிச்சிட்டேன். இதுதான் எக்ஸ்ட்ரீம் டைட்.
நல்ல டைட் பண்ணிட்டு இதை ஒரே ஒரு சுத்து. எதுக்காக இந்த சுத்து? இந்த டைட் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சுத்தோ 2 சுத்தோ. எனக்கு ஒரு சுத்து போதும், பழக்கமாயிடுச்சு. புதுசாக கட்டுறீங்க அப்படின்னாக்கா இதை வந்து 2 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அப்படி வயிற்றை ஏற்றி உள்ளே சொருகிடுங்க. இப்போ நான் வந்து இங்கே குத்திருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பின்ஸ் எல்லாம் கழட்டிடுறேன். 2 சரி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உள்ளே சொருகிட போகிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ளீட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுற டைம் இது. நான் இப்போ ப்ளவுஸை போட்டுட்டு இந்த ப்ளீட்ஸை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப்பாக பிரிக்க போகிறோம். அதே மாதிரி தான் 3வது 4வது 5வது அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே சாரீக்கு யூஸ் பண்ணும்போது இந்த இடம் வந்து நல்லா இங்கே போயிருக்கணும், இந்த இடம் வந்து இப்படி உள்ளே தான் வந்துருக்கணும். அப்போ ஃபேட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இப்படி முன்னாடி வர என்ன ஆகும்னா இந்த லுக் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடம் பாருங்கள், இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதே நான் சொல்கிற மாதிரி இந்த இடம் க்ளோஸ் ஆனால் போதும். இங்கெல்லாம் சாரி தான் இருக்குல்ல. அப்போ இதை வந்து என்ன பண்ணணும், இந்த டம்மி வரைக்கும் இப்படி வரணும். இது அப்படியே உள்ள சைடில் போயிடணும். இதுக்கப்புறம் இது பின்னாடி போயிடணும். கொஞ்சம் அப்படி போயிடுச்சுன்னா இந்த லுக் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நம்ம வந்து ஃபிட்டாக தெரியும். ரெண்டுத்துக்கும் நல்லா கொஞ்சம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளை வந்து கொஞ்சம் தின்னாக காமிக்கும். இந்த மாதிரி இந்த இடம் வெளில வந்து இந்த இடம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாரி இப்படி இழுப்பாங்க. இந்த சைடு இதை இழுப்பாங்க, இந்த சைடு இதை இழுப்பாங்க. ஸோ இங்கே இந்த ஒரு ப்ளீட் எடுத்துகிட்டு போய் இங்கே பிடிச்சி இழுத்து கீழே இறக்குங்க. அடுத்த ப்ளீட் அப்படி பிடிச்சி எடுத்துகிட்டு போங்க, இறக்குங்க. அந்த மாதிரி ஒரு ப்ளீட்டையும் பிடிச்சி இழுத்து நீங்கள் இப்படி டைட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா டைட்டாக ஃபிட்டாக கிடச்சிரும். எனக்கு இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ தான் பார்டர், பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் தான் பார்டர். இங்கே இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த பார்டரும் இங்கே இந்த பார்டரும் பேரலாக தெரியணும். அந்த மாதிரி கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு தெரியுது பாருங்கள். ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளவுஸோடு சேர்த்து சாரியை வந்து பின் பண்ணிட்டேன். ஸோ நான் எவ்வளோ நிமிந்து வேலை செஞ்சாலும் இது வந்து விலகி போகாது. இப்போ நான் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். இது ஒரு ஸ்டைல். சில பேர் வந்து இந்த இடத்துல இப்படி வேணும்னு கேட்பாங்க, இந்த இடத்துல வந்து பா ஷேப் வேணும்னு கேட்பாங்க. அது ஒன்றுமே கிடையாது. இதை நம்ம இப்படி எடுத்துட்டு இப்படி இழுத்தோன்னா வரும். இது இருக்குது இல்லைங்களா, இந்த எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு பின்னாடி உள்ளரை இப்படி இழுத்து பிடிச்சி இப்படி வச்சு உள்ளரை வந்து இந்த மாதிரி பின் குத்துனாக்கா உங்களுக்கு மேலே எப்படி இருக்கும்னா காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சுல்ல. இந்த பின்னை கழட்டிடுறேன். கழட்டிட்டு ஒரு வாட்டி நீவி விட்டுருங்க. பாருங்கள், இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு குட்டி லைக் கொடுங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த டவுட்ஸ் இருக்கோ, இதெல்லாம் ஷேர் பண்ணால் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேரும் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது நம்ம சேனலில் நினச்சிங்கன்னா ஆஸ் யூஷுவல் தாங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கார்த்திகா சேனலுக்கு இத்தனை நாள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள். அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனலான கார்த்திகா ரெசிபீஸ் சேனலையும் பார்க்க மறக்காதீங்க. அதுக்கும் உங்களுடைய அன்போ ஆதரவும் தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பாய்.